வணக்கம். நேபாள் கிளர்ச்சி முடிஞ்சு ஒரு மாதம் ஆகவில்லை. இதே போன்ற கிளர்ச்சி இன்னொரு இடத்திலும் வெளிவந்திருக்கிறது. அந்த நாட்டிற்கக்கூடிய பிரசிடென்ட் காணவில்லையா? அந்த நாட்டிற்கக்கூடிய அரசாங்கத்தை வேருடன் பிடுங்கி வீசிவிட்டார்களா? ஜெனரேஷன் ஜி இளைஞர்கள் இந்த ஒட்டுமொத்த சாதனையை படைத்திருக்கிறார்கள். ஜென்சி மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன, கோபம் என்ன? வேலை வாய்ப்பு வேணும், விலைவாசியை கட்டுப்படுத்துங்கள், இந்த நாட்டில் வரக்கூடிய வளங்களை சரியான வழியில் பயன்படுத்துங்கள், ஃபேக்டரிஸ் வேணும், கம்பெனிஸ் வேணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கணும், ஊழல்வாதிகள் அகற்றப்பட வேண்டும். இந்த நாட்டில் நாங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது, சர்வாதிகாரத்தை எதிர்த்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜெனரேஷன் ஜி இளைஞர்கள் இன்னைக்கு ரோட்டில் இறங்கி போராட தொடங்கிவிட்டார்கள். எந்த கிளர்ச்சியை நீங்கள் நேபாளில் பார்த்தீர்களோ, எந்த கிளர்ச்சியை நீங்கள் பங்களாதேஷில் பார்த்தீர்களோ, ஸ்ரீலங்காவில் பார்த்தீர்களோ, அதே போன்ற கிளர்ச்சி இந்தியாவிலும் வெடித்தது. உத்தராகண்ட், கர்நாடகா, ராஜஸ்தான், அசம், டெல்லி, இது போன்ற ஏராளமான இடங்களில் ஜெனரேஷன் Z உடைய கிளர்ச்சியை நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் இந்திய அரசாங்கம் இந்த சர்வாதிகாரத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த விதமான குரலும் வெளிவரக்கூடாது, ஜென்சியை எப்படி அடக்கலாம் முடக்கலாம் என்கிற அந்த விஷயத்திற்கான ஆய்வை தொடங்கிவிட்டார்கள். அமித்ஷா லத்தாக்கை முடக்கி பார்த்தார், ஜம்மு அண்ட் காஷ்மீரை முடக்கி பார்த்தார். அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்ட எந்த நபருமே தப்ப முடியவில்லை. சோனம் வாக்சுவாக இருக்கட்டும், ஓமர் காலிதாக இருக்கட்டும், அதாவது அடக்குமுறைக்கான ஒரு உச்சக்கட்டத்தில் குஜராத் லாபி இன்னைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அந்த பயம். உலக நாடுகளிலிருந்து வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து குஜராத் லாபி எந்த அளவில் பயந்து போயிருக்கிறது. ரெண்டாவது, எதற்காக நாம் உலக நாடுகளை பார்த்து அங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மடகாஸ்கர் என்கிற இந்த நாட்டை பற்றி நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். அங்கேயும் ஆட்சி மாற்றம் நடந்துவிட்டது. அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட், ஜனாதிபதி ஓடி போனாரா, எங்க இருக்கிறார் என்றே யாருக்குமே தெரியவில்லையா? பயந்து போய் ஜெனரேஷன் ஜியுடைய அந்த கோபத்தால் பயந்து போய் ஒட்டுமொத்த அரசாங்கமே கவர்ந்து போனது. இந்த ஒட்டுமொத்த கதையை நீங்க கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்தியாவும் அந்த பாதையில் தான் இருக்கிறது. இந்திய அரசியல்வாதிகளும் அதே பாதையில் தான் இருக்கிறார்கள். இங்கேயும் ஜென்சி, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் அதே கோபத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற வயலன்ஸ்களை நான் எப்போதுமே சப்போர்ட் செய்யக்கூடிய நபர் கிடையாது. இது போன்ற வயலன்ஸ்கள் எந்த நாட்டுக்குமே கெடுதலை தான் எடுத்து வைக்கும். ஆனால் அதே நேரத்தில் அரசியல்வாதிகள், அரசாங்கம் இது போன்ற சம்பவங்களை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் குஜராத் லாபிக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இப்போ மடகாஸ்கர், இந்தோனேஷியா, இது போன்ற ஏராளமான நாடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரோட்டில் இறங்கி அந்த நாட்டுடைய அரசாங்கத்தை பிடுங்கி வீசுவதற்கான காரணங்கள் என்ன, இதை நீங்கள் அலசி ஆராய வேண்டும். ஒழிய எப்படி ஜென்சியை அடக்கலாம், எப்படி மக்களை ஏமாற்றலாம், எப்படி இன்டர்நெட்டை துண்டிக்கலாம், எப்படி கோதி மீடியாவை வைத்து மக்களை திசை திருப்பலாம் என்கிற இந்த வேலையை விட்டு விடுங்கள். எப்படி 10,000 5,000 கொடுத்து ஓட்டு வாங்கலாம், எப்படி ஓட்டை திருடலாம், எப்படி ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்களை முடக்கலாம், கைக்குள் போட்டுக்கொள்ளலாம், இதெல்லாம் விட்டு நாட்டுக்கு என்ன செய்யலாம், வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்கலாம், ஃபேக்டரிஸ்கள், கம்பெனிகள், இதை எப்படி பலப்படுத்தலாம், நாட்டு இளைஞர்களுடைய எஜுகேஷனுக்கு நாம் என்னெல்லாம் செய்யலாம், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி பலப்படுத்தலாம், இது போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்தினாலே போதும். ஜென்சி இந்த நாட்டிற்கு பலமாக இருப்பார்களே ஒழிய அரசாங்கத்திற்கு எதிராக இருக்க மாட்டார்கள். இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ மிகவும் ஆழமான வீடியோ, தயவு செய்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த அளவில் தன்னுடைய அரசாங்கத்துக்கு எதிராக ரோட்டில் இறங்கி போராட தொடங்கிவிட்டார்கள். இதே போன்ற சிச்சுவேஷன் இந்தியாவிலும் வரப்போகிறது என்று உங்களை நான் பயமுறுத்தவில்லை. ஆனால் இது ஒரு பாடம். நரேந்திர மோடிக்கு பாடம், அமித்ஷா அவர்களுக்கு பாடம், ராகுல் காந்திக்கு பாடம், ஸ்டாலின் அவர்களுக்கு பாடம், மம்தா பானர்ஜி அவர்களுக்கு பாடம். இந்த நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதியும் இது போன்ற கிளர்ச்சியை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அடக்காதீர்கள். இளைஞர்களுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சரியாக போய் சேர வேண்டுமோ
அவர்களுடைய அதிகாரத்தை, அவர்களுடைய உரிமைகளை சரியான முறையில் காப்பாற்றக்கூடிய வேலை உங்களிடம் இருக்கு. சுப்ரீம் கோர்ட், எலெக்ஷன் கமிஷன், அரசாங்கம், அரசியல்வாதிகள், கார்ப்பரேட், அடானி அம்பானி இது எல்லாம் விட்டு மக்களை முன்வைத்து நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு எதிராக எந்த விதமான ஜென்சி கிளர்ச்சியும் பிடிக்காது, என்னுடைய கேரண்டி. இப்போது இன்னொரு விஷயத்திற்கு வாருங்க. சர்வாதிகார ஆட்சி எங்கே நடந்தாலுமே அந்த ஆட்சியை பிடுங்கி வீசக்கூடிய வேலைதான் ஒட்டுமொத்த இதிகாசத்தில் நீங்கள் பார்த்தீர்கள். பிரான்ஸாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், நேபாளாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இந்தோனேஷியா, இப்போ மடகாஸ்கர், நாளைக்கு இந்தியாவிலும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் இதே போன்று சர்வாதிகார ஆட்சியை நடத்தி விடுவேன், மிரட்டி விடுவேன், முடக்கி விடுவேன், சோனம் வாக்சூ லத்தாக்கிற்காக, இந்தியாவிற்காக வேர்வை சிந்தி இந்த நாட்டு மக்களுக்காக சேவை செய்த ஒரு நபரை நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறீர்கள். காரணம், அரசாங்கத்தை தட்டி கேட்டு விட்டாரா? ஓமர் காலித் ஒரு மாணவர் 5 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார், பெயில் கூட கிடைக்கவில்லை. காரணம், அரசாங்கத்தை தட்டி கேட்டு விட்டாரா? அதே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது எல்லாமே ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக மாறக்கூடிய விஷயங்கள். அதனால் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்கிறேன். இந்த வீடியோவை இன்னும் ஆழமாக உங்களுக்கு எடுத்துக்காட்டுவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய வீடியோக்களை கடந்த 20 நாட்களாக முடக்கி வருகிறார்கள் ஒரு சில அமைப்புகளை வைத்து. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய 2 விஷயம் மட்டும்தான். ஒன்று, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே கமெண்டில் ஹாய், ஹலோ அல்ல இந்த விஷயத்தை பற்றின உங்களுடைய கருத்து, கேள்விகள் கீழே எழுதி விடுங்கள். 2வது, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதை மறக்காமல் செய்து விடுங்கள். இதை செய்தாலே போதும் இந்த வீடியோவை ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான நபர்களிடம் உங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும். இதை தாண்டி உங்களுடைய பர்சனல் பக்கத்தில் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது போன்ற இணையதளங்கள் வழியாக இந்த வீடியோவை கட், காப்பி, சேஞ்சஸ் செய்யாமல் அதை அப்படியே நீங்கள் பகிரலாம். எங்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான ஸ்ட்ரைக்கும் வராது. யூ கேன் யூஸ் திஸ் வீடியோ. இந்த வீடியோக்குள் நான் உங்களை இதற்கு மேல் கூட்டிச் செல்ல போகிறேன். அதனால் கவனமாக நீங்கள் பாருங்கள். ஒரு மாதத்திற்கு முன்பு நேபாளில் என்ன நடந்ததோ அதே விஷயத்தை கட், காப்பி, பேஸ்ட் வழியாக இன்னைக்கு மடகாஸ்கர் என்கிற ஒரு ஆப்பிரிக்கன் நாட்டில் நடத்தியுள்ளார்கள் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள். இந்த நாட்டின் பிரசிடென்ட், ஜனாதிபதி எங்கே இருக்கிறார் யாருக்குமே தெரியாது, ஓடி ஒளிந்து போனார். ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொண்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், நாட்டை விட்டு ஓடி போனார்கள். சர்வாதிகார ஆட்சியுடைய நிலை எப்படி மாறிவிட்டது என்று நீங்கள் பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய இராணுவம், அரசாங்கத்திற்கு நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம், இதே இளைஞர்களுடன் வந்து நிற்க தொடங்கிவிட்டார்கள். ஒட்டுமொத்த இராணுவமே இன்னைக்கு இளைஞர்களுடைய இந்த கிளர்ச்சியுடன் வந்து நின்று கொண்டிருக்கிறது. இது சர்வாதிகார ஆட்சியுடைய முடிவு காலம். புரிந்து கொள்ளுங்கள். சரி, மடகாஸ்கர் எங்கே இருக்கிறது, இதை பற்றின விஷயங்கள் என்ன, எப்படி இந்தியாவிற்கும் மடகாஸ்கருக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுடன் இருந்த ஒரு நாடு தான் மடகாஸ்கர். அதற்கான வரலாற்றையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். எதற்காக ஜென்சி இந்த போராட்டத்தை தொடங்கினார்கள் அனைத்துமே நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். மடகாஸ்கருடைய வரலாற்றிலும் நீங்கள் போகணும். ஒரு படம் வந்தது மடகாஸ்கர் என்று, அனிமேட்டட் ஃபில்ம், ரொம்ப அழகான ஒரு படம். அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு ஐலண்டை காட்டுவார்கள். அந்த ஐலண்டில் ரொம்பவே அழகான காட்சியெல்லாம் இருக்கும். அது ரியல் வேர்ல்டு கிடையாது, ரீல் வேர்ல்டு. நான் எடுத்து காட்டக்கூடிய இந்த கதை ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மடகாஸ்கர். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் இரண்டையுமே ஒன்றாக சேர்த்தால் அந்த அளவில் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த அளவில் அந்த இடத்தில் நிலம் இருக்கிறது. இல்லை ஸ்ரீலங்கா போன்ற 65 நாட்களை சேர்த்தீர்கள்னா அந்த அளவில் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த மடகாஸ்கர் என்கிற இந்த நாடு. ஒரு ஐலண்ட் தான், ஆனால் இந்த ஐலண்ட் ஒரு மிகப்பெரிய ஐலண்ட், உலகத்தில் இருக்கக்கூடிய 4வது மிகப்பெரிய ஐலண்டில் இதுவும் ஒன்று. இந்தியன் ஓஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த இடம். நீங்கள் இந்தியாவுடைய
வரைபடத்தை பார்த்தீர்கள்னா, ஆப்பிரிக்காவுடைய வரைபடத்தை பார்த்தீர்கள்னா, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுடன் இருந்த ஒரு நிலம்தான் 8 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா பகுதியில், இந்தியன் கான்டினென்ட்டில் இருந்த ஒரு இந்தியா இருக்கக்கூடிய அதே கான்டினென்ட்டில் இந்த மடகாஸ்கர் என்கிற இந்த ஐலண்டும் இருந்தது. காலப்போக்கில் அது உடைந்து இன்னொரு இடமாக மாறிவிட்டது. சரி, மடகாஸ்கர் ஒரு சூப்பர் கான்டினென்ட். கோண்ட்வானா, இந்தியாவும் அதே சூப்பர் கான்டினென்ட்டில் தான் இருந்தது, கோண்ட்வானா என்கிற ஒரு கான்டினென்ட்டில். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா மெஜாரிட்டி மக்கள் பிரெஞ்சு மொழி தான் பேசுவார்கள். ஒஃபிஷியல் லாங்குவேஜஸ் பிரெஞ்சு. 1960ஆம் ஆண்டு இங்கே இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது. இந்த நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 60% பாப்புலேஷன் 25 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய பாப்புலேஷன். அதாவது அனைத்துமே இளைஞர்களுக்கு சாதகமாக தான் இருக்கணும். அவர்களுக்கு பிரச்சனைனா நாட்டிற்கு பிரச்சனை, அவர்கள் சந்தோஷம்னா நாடும் சந்தோஷமாக இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய மிக ஏழையான நாடு என்னவென்றால் அது மடகாஸ்கர் மட்டும்தான். இந்த இடத்தில் வேர்ல்ட் பேங்குடைய டேட்டா படி பார்த்தீர்கள்னா 3/4 பாப்புலேஷன் லிவிங் இன் பாவர்ட்டி லைன். 3/4% இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மிக ஏழையாக இருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய ஜிடிபி $529. பீகார் அதைவிட மோசமாக இருக்குது. பீகாரில் வெறும் 33,000 தான் ஒரு சில இடங்களில் ஒரு வருடத்திற்கான பர் கேபிட்டா இன்கம். இந்த நாட்டுடைய இன்கமே பர் கேபிட்டா இன்கமே $529. 80% மக்கள் ஒரு நாளில் வெறும் $2 $160 மட்டும்தான் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய அதெல்லாம் பார்க்காதீர்கள், ரொம்ப அடிமாட்டு விலைக்கு இருக்கும், அடித்தட்டு விலைக்கு இருக்கும். சரி, இந்தியாவெல்லாம் இதில் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான இடங்கள் இன்றைக்கி $50 கீழே சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். $100 சம்பாதிப்பது ஒரு பெரிய விஷயம். இந்த நாட்டில் இது போன்ற கிராமங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. விஸ்வகுரு என்று தன்னுடைய முதுகை தட்டிக்கொள்ளக்கூடிய நபர்கள் கொஞ்சமாக கவனமாக இருங்கள். இப்போது வரக்கூடிய பீகார் தேர்தல், அங்கே இருக்கக்கூடிய ஏராளமான கிராமங்களுடைய நிலை இதுதான். வருடத்திற்கு $66,000 மற்றும் சம்பாதிக்கக்கூடிய பீகார், அதை பற்றியும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த நாட்டை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா IMF உடைய ரிப்போர்ட் படி இந்த நாட்டில் 1/3 3/1 மக்களிடம் மின்சாரமே கிடையாது, எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. இந்த நாட்டுடைய டெய்லி லைஃப்பை நீங்கள் பார்த்தீர்கள்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் தே டிபெண்டட் ஆன் ஃபார்மிங். விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு. 1960ஆம் ஆண்டுக்கு முன்பு ஒரு பிரெஞ்சு காலனியாக இருந்த இந்த மடகாஸ்கர் இன்றைக்கி இண்டிபெண்டன்ட் நாடாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் எப்படி ஆட்சி மாற்றம் நடந்தது அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். பிரெஞ்சு மற்ற நபர்களுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் போராடத் தொடங்கினார்கள். இந்த போராட்டம் எந்த அளவில் வெளிவந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, ரஜுலீனா என்கிற ஒரு நபர், ஒரு மீடியா பர்சன், ஒரு டிஜே, அவர் களத்தில் குதிக்கிறார், பொலிட்டிக்கல் சர்க்கஸில் குதிக்கிறார். மக்கள் அவரை நம்புகிறார்கள். 2007ஆம் ஆண்டு 33 வயதில் இருக்கக்கூடிய ரஜுலீனா, இவரை மக்கள் பெரிதளவில் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்கிறார்கள். அப்போ இருந்த பிரசிடெண்ட்டுக்கு எதிராக இந்த நபர் எடுத்து நடத்திய ஏராளமான போராட்டங்கள் அனைத்தையுமே மக்கள் சப்போர்ட் செய்கிறார்கள். 2009ஆம் ஆண்டு ரஜலீனா ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்டை அறிவிக்கிறார். இந்த ப்ரொட்டஸ்ட் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி மற்ற நபர்களை தன் பக்கம் இழுக்கிறது. இந்த தருணத்தில் இந்த கேப்செட் என்கிற இந்த இராணுவத்தின் பெயரை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். காலப்போக்கில் இதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். ஆர்மி பர்சனல் அண்ட் சர்வீசஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கார்ப், இதுதான் கேப்செட் என்கிற இந்த இராணுவத்தின் பெயர். இவர்களுடைய உதவிப்படி மடகாஸ்கர் ஆர்மி ஒரு மிக பெரிய அளவில் ஒரு கிளர்ச்சி, ஒரு போராட்டம், இதிலிருந்து வெளிவந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் ஆப்பிரிக்கன் யூனியன் என்கிற இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்த கட்சி 2013ஆம் ஆண்டு தேர்தலில் நிற்கும் போது அவர்களை நிற்க விடவில்லை. 2018ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை அவர்கள் கம்பேக் செய்கிறார்கள். அதற்கு பின்பு டிஜேவாக மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நபர், அவர் கையில் இந்த ஆட்சி மாற்றம் போகிறது. ஆட்சி மாற்றம் போன உடனேயே அவர் மீதும் ஏராளமான குற்றச்சாட்டுகள்.
ஊழல் குற்றச்சாட்டு, தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு ஏராளமான வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு அந்த நபர் மீது. செப்டம்பர் 19ஆம் தேதி இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடிக்கிறது. காரணம், இந்த புதிய அரசாங்கமும் அதே போன்ற ஊழல் தான் செய்கிறது என்ற அந்த காரணத்தை காட்டி ஒரு சில லீடர்ஸ் ஒரு போராட்டத்தை அறிவிப்பதற்கான அந்த முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அந்த 2 பேரையுமே கைது செய்து விட்டார்கள். எப்படி இந்தியாவில் சோனம் வாங்சு அமைதி போராட்டத்தில் இருக்கும்போது அவரை கைது செய்தார்களோ அதே போன்று இங்கேயும் நடந்திருக்கிறது. இந்த கைது, இந்த அரெஸ்ட் ஒரு மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியா வழியாக, ஜென்சி வழியாக வெடித்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜென்சி எல்லாம் அந்த சூடு சொரணை இதெல்லாம் இழந்து விட்டார்கள். யாரை எப்படி வேணாலும் நீங்கள் கைது செய்து கொள்ளுங்கள், யார் எந்த விதமான மகாத்மாக இருந்தால் கூட நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அங்கே இருக்கக்கூடிய ஜென்சி கொஞ்சம் சூடு சொரணை எல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள். இந்த போராட்டம் சோஷியல் மீடியா வழியாக மிகப்பெரிய அளவில் திரள்கிறது. இளைஞர்கள், மக்கள் ரோட்டில் இறங்கி போராட தொடங்குகிறார்கள். இந்த எண்ணிக்கை ஆயிரக்கணக்கான நபர்கள், லட்சக்கணக்கான நபர்கள் ஆங்காங்கே அரசாங்கத்துக்கு எதிராக எடுத்து வைத்த அந்த கோஷங்கள். இந்த போராட்டத்தின் பெயர் ஜென்சி மாரா என்று இவர்கள் அழைக்கிறார்கள். செப்டம்பர் 25ஆம் தேதியிலிருந்து இந்த போராட்டம் தொடங்கியது. இதில் ஆப்போசிஷன் லீடர் ஸ்டானி மற்றும் முன்னாள் பிரசிடெண்டான ராவோமான் அவர்களும் போராட்டக்காரர்கள், கிளர்ச்சியாளர்களுடன் போய் நிற்கிறார்கள். இந்த இடத்தில் மாணவர்கள், டீச்சர், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், இளைஞர்கள், அன்எம்ப்ளாய்டு இளைஞர்கள், பெண்கள், முதியோர்கள் எல்லாருமே கலந்து கொண்டார்களாம். ஃபேஸ்புக், டிக்டாக், லைவ் ஸ்ட்ரீமிங் இது போன்ற விஷயங்களை வைத்து இந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் பிரபலமாக்கினார்கள். ரஜோலினா இந்த போராட்டத்தை பார்த்து பயந்து ஒரு நாடகத்தை ஆடுகிறார். 29ஆம் தேதி நான் என்னுடைய அரசாங்கத்தை கலைத்து விடுகிறேன், இந்த அரசாங்கத்தை யார் நடத்த வேண்டுமோ நடத்தி கொள்ளுங்கள். ஆனால் இதே நபர் அக்டோபர் 6ஆம் தேதி ஆர்மி ஜெனரல் ருஃபின் பொட்டோனாவை புதிய பிரசிடெண்ட்டாக, பிரைம் மினிஸ்டராக அறிவிக்கிறார். இதை இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உன்னை சம்மந்தப்பட்டு இல்லை, நீ யாரை தேர்வு செய்கிறையோ அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அக்டோபர் 8ஆம் தேதி ஜென்சியோடைய மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்தில் பிரசிடெண்ட்டுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டிருக்கிறார்கள். அதை இவர்கள் ரிஜெக்ட் செய்து விட்டார்கள். பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இல்லை என்று. அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்தே பிரசிடெண்ட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஃபார்மல் எஜிடேஷன் தொடங்குகிறது. UN ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 22 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எண்ணிக்கை வெறும் 12 தான். அக்டோபர் 11ஆம் தேதி கேப்சாட் என்கிற ஒரு இராணுவ படை, இந்த இராணுவ படை இந்த ரஜோலினாவை 2009ஆம் ஆண்டு அரசியலில் கொண்டு வந்தார்களோ அதே படை நாட்டிலிருந்து வெளியேறுகிறது. நாங்கள் போரிட மாட்டோம், எங்கள் நாட்டு மக்களுக்கு எதிராக நாங்கள் போரிட மாட்டோம். எப்படி டெல்லியில் விவசாய போராட்டத்தின் போது இதே நாட்டு அரசாங்கம் ஏதோ இந்தியா சைனா இல்லை பாகிஸ்தான் இந்தியா பார்டர் போன்று நடத்தினார்களோ, அங்கே இருக்கக்கூடிய இராணுவம், அங்கே இருக்கக்கூடிய போலீஸார்கள் மக்களுடன் போய் நின்றார்கள். எப்படி அசமில் பிரச்சனை வெடிக்கும் போது மக்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை, அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக அந்த படையை பயன்படுத்துகிறார்கள். அது போன்ற அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் செயல்படவில்லை. மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம், அரசாங்கம் தவறு செய்கிறது, அதனால் அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் போராட்டத்தில் கலந்து கொள்வோம், அமைதி போராட்டம். ஆனால் காலப்போக்கில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அரசாங்கத்துடைய அராஜகம், ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் 2ஆக பிரிந்திருக்கிறது. ஒரு பக்கம் ரஜோலினாவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய நபர்கள், இன்னொரு பக்கம் மீடியா, ரஜோலினாவுக்காக கோதி மீடியா, அங்கே இருக்கக்கூடிய கோதி மீடியா, இது போன்ற அமைப்புகள். எப்படி இந்தியாவில் RSS, பக்தர்கள், சங்கிகள், பிஜேபி ஐடி விங், கோதி மீடியா வேலை பார்க்கிறது, அதே போன்ற அங்கேயும். அப்போ அவர்கள் இன்னைக்கும் அவரை ரஜோலினாவை காப்பாற்றக்கூடிய வேலை தான் பார்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக, அனைத்து நபர்களுக்கு எதிராக மக்களுடைய கோபம் அங்கு கிளம்பி இருக்கிறது. இராணுவமும் பேக்ஃபுட்டில் வந்துவிட்டது. இதற்கப்புறம் திடீர்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா ரஜோலினா எங்கேயோ ஓடி போனார், எப்ஸ்காண்டட். எங்கே இருக்கிறார் யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் ஒரு வீடியோ வழியாக மக்களை சந்தித்திருக்கிறார். ஃபேஸ்புக் வழியாக இந்த வீடியோ வெளிவருகிறது. இதில் அவர் கூறிய விஷயம், இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், நான் ராஜினாமா செய்ய மாட்டேன். ஒரு சில ரிப்போர்ட்களை பார்த்தீர்கள்னா பிரான்ஸ் ஓடி போனார்,
இல்லை அந்த நாட்டிலேயே எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருக்கிறார் என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அதாவது மக்களுடைய எதிர்ப்பு வந்ததற்கு பின்பு கூட, தானாகவே ராஜினாமா செய்த பின்பு கூட இந்த சர்வாதிகாரி நான் இறங்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். மக்களுக்கு பயந்து தானே எங்கே ஓடி ஒளிஞ்சு இருக்கிறீர்கள். அப்போ எதற்காக இந்த திமிரு? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டெலிவிஷன் சேனல்ஸ் யாரெல்லாம் இந்த நபருக்கு சாதகமாக வீடியோக்களை போட்டு வந்தார்களோ அனைத்து டெலிவிஷன் சேனல்கள் மீது தாக்குதல். அவர்கள் வீடியோக்களை போடாதபடி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்த்திருக்கிறார்கள். இராணுவம் இவருக்கு எதிராக. இதே விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், எப்படி இந்தியா நேபாள் விஷயமாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், அவர்களுடைய பிரச்சனைகளில் இந்தியா பிக் பிரதர் போன்ற ஆட்டிடியூடை எடுத்து வைத்து நடந்து கொள்கிறதோ அதே போன்று தான் பிரான்ஸ் நாடும் மடகாஸ்கருக்கு. பிரான்ஸ் நாட்டின் பிரசிடென்ட்டிடம் இந்த கேள்வி கேட்டபோது எங்களுக்கும் இதற்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது, அங்கே தான் ஒளிந்திருக்கிறாராம். எப்படி பங்களாதேஷின் ஷேக் ஹசீனாவை நாம் ஒழித்து வைத்திருக்கிறோமோ அதே போன்று தான் இப்போ மடகாஸ்கருடைய பிரசிடெண்ட்டை பிரான்ஸ் நாடு ஒழித்து வைத்திருக்கிறதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா சோல்ஜர்ஸ் ஆஃப் கேப்சாட், லாயல் டு ரஜோலினா, ஒரு காலகட்டத்தில் லாயல் டு ரஜோலினா என்கிற இந்த நபர், இவர்கள் வெளியேறுகிறார்கள். தன் கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள், டேங்கர், ஜீப், இது எல்லாமே எடுத்து ரோட்டில் வர்றாங்க. மக்களுக்கு எதிராக இல்லை, நாங்களும் இந்த இளைஞர்களுடன் போராட்டத்தில் கலந்து கொள்கிறோம் என்று மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்கள், கைத்தட்டு, அனைத்து நபர்களுமே அவர்களை கொண்டாடுகிறார்கள். இந்த இடத்தில் தான் நீங்கள் பாருங்கள், 2021ஆம் ஆண்டிலிருந்து இது போன்ற அட்டெம்ப்ட்ஸ் நடந்து கொண்டிருந்தது. இது போன்ற பிரச்சனைகள் பிரெஞ்சு பேசக்கூடிய இந்த நபர்கள் வழியாக ஏராளமான நாடுகளுக்கு வீடியோ, டிக்டாக், வாட்ஸ்அப் இது போன்ற விஷயங்களை வைத்து ஏராளமான நபர்கள் இதை பகிர்ந்து வந்தார்கள். பிரச்சனை என்ன? இதே போன்ற விஷயத்தை தானே நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்திற்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறோம், கண்ணாடியை காட்டிக் கொண்டிருக்கிறோம். முகத்தை பாருங்கள், நீங்கள் செய்வது இந்த நாட்டிற்கு துரோகம், இந்த நாட்டுக்கு எதிரான வேலைகளை பார்க்கிறீர்கள். ஓட்டை திருடி நீங்கள் எத்தனை நாட்களுக்கு தான் ஆட்சியில் இருக்க முடியும்? எலெக்ஷன் கமிஷனை நீங்கள் முடக்கி எத்தனை நாட்களுக்கு தான் ஆட்சியை பிடிக்க முடியும்? சுப்ரீம் கோர்ட்டை முடக்கலாம் எத்தனை நாளைக்கு? மக்களை அடக்கலாம் எத்தனை நாளைக்கு? கேள்வி கேட்கக்கூடிய நபர்களை சிறையில் அடைக்கலாம் எத்தனை நாளைக்கு? சிந்தித்து பாருங்கள். நேற்று நேபாள், இன்னைக்கு மடகாஸ்கர், நாளைக்கு இந்தியாவாக இது மாறக்கூடாது. அதனால் இப்போவே விழித்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐடி வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.